உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா பேரு ராமச்சந்திரன், காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர். சார், உங்க பையனா? நான் என் பையனே இல்லைன்னு தலைமொழினாலும் டாக்குமெண்ட்ஸை மாற்ற முடியாதுல்ல சார். நீங்களே உங்க பையன் மேல ஏன் ஒரு அப்பா பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் எடுக்க மாட்டீங்களா? அப்படி சட்டத்தில் ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். ஏதாவது லவ் மேட்டரா? பையனை நேர்ல வர வச்சு பேசலாமே சார். தாலியை கட்டிட்டு எங்கேயாவது ஓடிட்டாரா என்ன? சார், அவன் பண்ணது ஒரு கிரிமினல் குற்றம். ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். இந்த மாதிரி கிரிமினல்ஸை நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் நீங்க அவனையும் டீல் பண்ணணும். எனக்காக நீங்க இறக்கலாம் காட்டக்கூடாது. சார், முடியாதுன்னா சொல்லிடுங்க. நான் உங்களோட ஹையர் அஃபீஷியல் கிட்ட பேசிக்கிறேன். சார், இல்ல சார், நான் பாத்துக்கிறேன் சார். உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்ததா நினைச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பொண்ணோட வலி என்னன்னு தெரியும். நான் வரேன். வீரா, 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 வெளியே வா. மாமா, ஹே மாமா. மச்சிரச்சி. நான் மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்க இங்க வந்துட்டீங்க. ஃபுல் சப்போர்ட் ரைட். எங்க உங்க அக்கா, என் பொண்டாட்டி? உள்ளதான் இருக்கா. உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. கோவமா தான் இருக்கணும், இல்லனா அவ கேரக்டரே வீக் ஆயிடும். பிருந்தா, ஏய் நில்லு. அக்கா, மாறன் மாமா வந்திருக்காருக்கா. அக்கா வா அக்கா. ஏய், எதுக்கு இங்க வந்த? நாங்க உயிரோட இருக்கோமா இல்ல நீ பண்ண காரியத்துக்கு குடும்பத்தோட சூசைட் பண்ணிட்டோமான்னு பாக்க வந்தியா? அண்ணி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அப்படி கூப்பிடாத, அந்த அருகதையே உனக்கு இல்ல. என் அண்ணனை கொன்ன உன் கூடலாம் நான் பழகினதே பெரிய விஷயம். ஆனா நீ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம என் தங்கச்சியோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு மாலையும் கழுத்துமா என் வீட்டு வாசல்லே வந்து நிக்கிற. நீ எவ்வளவு மோசமானவன்னு இதுல இருந்தே தெரியுது. ஆம்பளை இல்லாத வீடு யாரால என்ன செய்ய முடியும்னு நினைச்சிட்டல்ல? ஆம்பளை இல்லாத வீடு யாரால என்ன செய்ய முடியும்னு நினைச்சிட்டல்ல? அந்த தைரியத்துல தானே என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின. ஐயோ, அப்படிலாம் இல்ல. நீ அந்த அரவிந்தன் நல்லவன் இல்ல. மாறா, அவரை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. அவரு கெட்டவரு, நீ நல்லவனா? உன்னை நியாயப்படுத்த உன்கிட்ட வேற என்ன பாயிண்ட் இருக்க போகுது? இந்த மாதிரி கேவலமான உண்மையெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். ஆல்ரெடி நாங்க ரொம்ப நொந்து போய் இருக்கோம். எங்களை மேலும் மேலும் அசிங்கப்படுத்தாம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.